கருணை கடலான கந்தனின் அருளால் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மைகள் வந்து சேரும். முருகப்பெருமானிடம் உங்களோட மனமார்ந்த பிரார்த்தனையை வைங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் கட்டாயம் முருகப்பெருமானின் அருளால் பெறுவீங்க. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வருடத்தின் முடிவில் என்ன மாதிரியான அமைப்புகளை நீங்கள் பெற போறீங்க அப்படிங்கிறதையும், இந்த கிரகநிலை அமைப்புகள் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுமே மிகவும் ஒரு அற்புதமான அரிய ராசி இந்த சிம்ம ராசி. ஏன்னா உங்ககிட்ட பாருங்க, எல்லா வகையிலுமே எதையுமே சாதிக்கக்கூடிய அளவுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவங்களா இந்த சிம்மராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க. ஏன்னா உங்க ராசி அதிபதி சூரியன், தலைமை தாங்கக்கூடிய குணம் இயல்பிலேயே பிறப்பிலேயே கொண்டவங்க தான் நீங்க. இந்த சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவங்க நெருப்பு ராசியில இது அடங்கும். அதனால தான் பெரும்பாலும் உங்களுக்கு அன்பு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு கோபமும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும். இந்த சூரியன் அதிபதிங்கிறதுனால தலைமை தாங்கக்கூடிய குணம், மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றல், இது எல்லாமே சிறப்பான அம்சங்களாக உங்ககிட்ட இருக்கும். எதையுமே என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவங்க சிம்மராசி அன்பர்கள் நீங்கள். உங்களோட பேச்சிலையும் சரி, உங்களோட செயலும் சரி, எல்லோரையுமே அவங்களோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். அச்சம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. பெரும்பாலும் பாருங்கள், மற்ற ராசிக்கிட்ட இருந்து நீங்கள் தனியாக தெரியக்கூடிய ஒரு அமைப்பு எதனால் இருக்குது அப்படின்னு பார்த்தா, மற்றவங்க என்னமோ நினைக்கட்டும், எனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை நான் செய்வேன், யாருக்காகவும் எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் என்னோட நிலையிலிருந்து பின்வாங்கி வர மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அச்சம் இல்லாமல் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கவலைப்படாத ஒரு ராசி சிம்ம ராசி. உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலை அமைப்புகள் எப்படி உருவாகி இருக்கு அப்படிங்கிறதையும், இதனால் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம். முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை வெகு விரைவில் உங்களை வந்தடைய உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் உங்கள் ஜாதகத்தை கணிச்சுக்கலாம். எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர்வு பெற இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நன்மை கட்டாயம் உருவாகும். ஜோதிடத்தில் கிரகத்தோட தலைவனாக விளங்கக்கூடிய கிரகம் சூரியன். இந்த சூரியன் சிம்ம ராசி, அதாவது உங்கள் ராசியோட அதிபதி. இவர் பாருங்கள், ஒரு ராசியில் 1 மாத காலம் இருப்பார். சூரியன் தன்னோட ராசியை மாற்றும் போது எல்லாமே தமிழ் மாதம் பிறக்குது. அந்த வகையில் இப்போ விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு சூரியன் பயிற்சியாகி வந்துட்டார். இதுதான் இப்போ மார்கழி மாதமாக தமிழ் மாதத்தில் நாம் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த மார்கழி மாதம் பாருங்கள், ரொம்பவுமே புண்ணியம் வாய்ந்த ஒரு மாதமாக பார்க்கப்படுது. ஏன்னா புனித மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். சூரியன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் பொழுது சில ராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவும் அமையும், சில பிரச்சனை நிறைந்ததாகவும் மாறும் இந்த மாதம். இப்போது இந்த டிசம்பர் மார்கழியில் இந்த சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் சூரியன் பயிற்சியாலையும் இந்த மாதம் சில முக்கிய கிரக பயிற்சிகளும் நடந்திருக்கு. இதனால் என்ன அமைப்பு பெற போகிறீங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு 5வது வீட்டில் சூரியன் இருக்கிறாரு. இதனால் இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள், மார்கழி மாதம் பல சிறப்பான அம்சத்தை கொடுக்கும், சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து நீங்கி நல்ல ஒரு நிதி ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்பு வரும். வெற்றிகள் குவியும். வணிகத்தில் நல்ல ஒரு உயர்வை பெற போகிறீங்கன்னு கூட சொல்லலாம். உறவுகள் சிறப்பானதாக மாறும். காதல் வாழ்க்கை இனிமையானதாக உங்களுக்கு கிடைக்கும். பெரும்பாலும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு முழுதாக இந்த மார்கழி மாதத்தோட கிரக நிலைகள் ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது பார்த்தா, மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா, பஞ்சம ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அதே போல் சூரியனோடு பாருங்கள், யோக அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய், அவருமே இணைந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. இந்த 2 கிரக அமைப்புகளுமே ஒரு சேர சஞ்சாரம் செய்கிறாங்க. இதனால் பார்த்தா இப்போ கடந்த காலத்தை விட, சொல்லப்போனால் போன மாதத்தை விடவே இந்த ஒரு மாதம் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான மாதமாக அமையும். எப்படின்னா, கடந்த காலத்தில் நிறைய முயற்சிகள் செஞ்சுருப்பீங்க, அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்காது. அதனாலேயே மனசில் ஒரு தொய்வான நிலை வந்திருக்கும். உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே இப்போது வெற்றி வாய்ப்பு தரும். அதே நேரத்தில் ஜென்மத்தில் கேதுவும் 7ல் ராகுவும் இருக்காங்க. இதனால் கொஞ்சம் தொழிலில் குறுக்கீடுகள் வந்து தான் போகும். குறுக்கீடுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மன தைரியம் இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகரிக்கும். இதனால் நீங்கள் சில வெற்றி வாய்ப்புகளை உணருவீங்க. பொருளாதாரத்துலேயுமே இறக்க நிலை மாறும், ஏற்ற நிலை உருவாகும்.
அதே போல் நீங்கள் வந்து இந்த வெள்ளிக்கிழமையில் பாருங்கள், சர்ப்ப கிரகத்துக்குரிய தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க, யோக பலன்களை பெறலாம். இந்த ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடையை நீக்கி ஒரு உயர்வை கொடுக்கும். அதுவும் இந்த 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு பகவான் வக்ர இயக்கத்தில் வராரு. அப்போ அவரோட பார்வை பதியும் இடம் எல்லாமே புனிதமடையுது. குருவின் பார்வை படக்கூடிய ஒவ்வொரு இடங்களுமே புனிதமடையும். இப்போ உங்களுக்கு இந்த வாய்ப்பு உருவாகுது. இதனால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை, சண்டை, தொல்லைகள் இது எல்லாமே பெரும்பாலும் உங்களை விட்டு நீங்கும் அமைப்பு உருவாகுது. குருவின் பார்வை பதியும் இடம் நல்ல ஒரு புனிதமடையும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சில நன்மைகளையும் நல்ல பலன்களும் வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும். அதே போல் குரு பகவானோட பார்வை பலத்தால் உங்களுக்கு சகோதர ஒற்றுமை பலப்படும். இதுக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு பேசாமல் இந்த சகோதரர்கள் கூட பாருங்கள், இப்போ உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. சில சொத்து பிரச்சனையில் வழக்கு விவகாரங்கள் கூட நின்றுக்கும். அந்த வழக்கு விவகாரங்களுமே இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும். ஆடம்பர செலவுகளால் கரைஞ்சி போன சேமிப்பை நீங்கள் இப்போ ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். புதிய வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள்கிட்ட ஏற்பட பிரச்சனை நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செய்யாத தப்புக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க கூட மீண்டும் உங்களோட பணியில் சேருவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு உருவாகுது. அலுவலகத்தில் உங்களுக்கு தனி மரியாதை, மதிப்பு பிறக்கும். நீங்கள் பாருங்கள், இப்போ உங்களோட பிள்ளைங்களோட எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை பெற போகிறீங்க. திருமண வயது எட்டிய பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வரணும் வந்து சேரும். இது வரைக்கும் நிறைய சுபகாரியம் தடைபட்டு போயிருக்கும். அந்த சுபகாரியத்தில் இருந்த தடை நீங்கி இப்போ உங்களுக்கு துரிதமாக சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் வரும். தடைபட்டு போன கல்யாணம் கூட நடக்கும். உங்கள் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் பிறக்கும். வியாபாரத்தில் உள்ள நெளிவு சுழிவுகளை தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கள். இது வரைக்கும் உங்ககிட்ட பகைமையே இருந்த உறவினர்கள் கூட பாருங்கள், இப்போ உங்களை தேடி வந்து பாசம் காட்டுவாங்க. அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு மக்களோட செல்வாக்கு அதிகரிக்கவும் போகுது. ஒரு மகத்தான பொறுப்பும் கிடைக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், கடல் தாண்டி சென்று பணிபுரியணும், அங்கே குடியுரிமை கிடைக்கலையே அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் கடல் தாண்டி பணிபுரியக்கூடிய வாய்ப்பும் குடியுரிமையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நீங்கள் இப்போ கவலைப்பட தேவையில்லை. சொந்தமாக இடம் வாங்கும் யோகமும் ஒரு சிலருக்கு அமையும். புதிய கூட்டாளிகள் மூலம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் இந்த வாய்ப்புகளை சரியாக முறையாக பயன்படுத்தணும். அதுவும் இந்த மாதம் 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு இது வந்து 3, 10 இந்த 2 இடத்துக்கும் அதிபதி தான் இந்த சுக்கிரன். அவர் பஞ்சமஸ்தானத்தில் வரும்பொழுது பூர்வீக சொத்தில் இருந்த பெரும்பாலும் பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு தருவார். வாழ்க்கையில் புதிய பாதை புலப்பட போகுது. உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி அடி எடுத்து வைக்க போகிறீங்க. செய்கிற தொழிலில் நல்ல ஒரு மேன்மை, நல்ல ஒரு உயர்வு பிறக்கும். புதிய ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பிள்ளைகளோட வேலை சம்மந்தமாக எடுக்கிற முயற்சிகள்லையுமே நீங்கள் வெற்றி வாய்ப்பை இப்போ பெற போகிறீங்க. உயர் அதிகாரிகள் ஆதரவோடு சில நல்ல காரியங்களும் நடக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்பாங்க. அதுவும் இந்த மாதம் கடைசி, அதாவது 30ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் செல்கிறாரு. அதுவும் அங்கே உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த ஒரு அமைப்பு வரும் பொழுது உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் தான் செவ்வாய். இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு பொற்காலமாக அமையும். மாத தொடக்கத்தில் ஒரு சில பிரச்சனை, இடையூறு இதெல்லாம் வரும். அதையுமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவு தான் இருக்கும். அதே போல் இந்த மாத கடைசி ரொம்பவுமே அமோகமான பொற்காலமாக அமையுதுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். அதே போல் சொத்துக்களால் பாருங்கள் ஆதாயம் கிடைக்குது. உங்களோட வியாபார தளத்தை வேறு புதிய இடத்துக்கு மாற்றலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களாம் தாராளமாக இந்த மாதம் செய்யலாம். உங்களோட முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு உங்களுக்கு வழிவகுத்து கொடுப்பாங்க. தைரியம், தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு பாருங்கள், நல்ல வாய்ப்புகள் வரும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இது எல்லாமே கிடைக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்குமே வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் சரியாக செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு அந்தஸ்தை பெறுவீங்க. மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். பெண்களுக்குமே நினச்ச காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து நன்மையை பெறுவீங்க. நினச்ச தேவைகள் எல்லாமே நிறைவேறும். சொல்லப்போனால் கடந்த காலத்தில் நிறைய தேவைகள் இருந்திருக்கும். அது நடக்கலை அப்படின்றது மன சஞ்சலத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க. இப்போது உங்களோட நிகழ்கால தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்யும் அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இப்போ ஏற்படுது.
ஏன்னா வியாபாரம் தொழில் இல்லாமல் மந்த நிலைமை மாறி நல்ல ஒரு உயர்வு ஏற்படும் நிலை உருவாகக்கூடிய காரணத்தால் நீங்கள் சிறப்பாக செயலாற்றுங்க. பெரும்பாலும் கோபத்தை தவிர்க்க பாருங்கள். கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க. யார்கிட்டையுமே தேவையில்லாமல் வீண் வாக்குவாதம் செய்யாமல் அதை தவிர்க்க பாருங்கள். இது மூணையும் கடைபிடிச்சாலே பெரும்பாலும் நன்மைகளை பெறலாம். தொழில் வியாபார விஷயத்தில் முன்னெச்சரிக்கையாகவும் கண்ணும் கருத்துமாகவும் கவனமாகவும் செயல்பட்டால் எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மைகளை பெறலாம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சும் பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.